வணக்கம். பிக் பாஸில் வந்து இப்போ யார் கலந்துக்க போகிறா அப்படிங்கிற ஒரு ஃபைனல் லிஸ்ட்டு ஒன்று வந்திருக்குது. அந்த லிஸ்ட்டில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பாரதி கண்ணம்மாவில் நடித்த அருணை வந்து எல்லாருமே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசன் சமூக வலைத்தளங்களை கலக்கிட்டு இருக்கவர். அவர் மேலே ஏகப்பட்ட பஞ்சாயத்து. இப்போ டூ வீலர் கூட ஓட்ட முடியாத அளவுக்கு பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. அவருக்குன்னு இருந்த மார்க்கெட்டும் சரிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டிடிஎஃப் வாசனை உள்ளே கூப்பிட்டு கொண்டாந்து போடுங்கயா அப்படின்னு சொல்லி, ஏன்னா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் வேறு. அப்புறமா அப்படியே கொஞ்சம் இருக்கணும்ல, அப்படி பஞ்சாயத்தெல்லாம் ஆகணும்ல, கேள்வி கேட்கணும்ல, ஒரு நியாயத்துக்காக கேள்வி கேட்கக்கூடிய நபர். இப்போ கூட கேரளா சைடு போயிட்டு அங்கே குளித்த இடத்துல வந்து ஒரு பஞ்சாயத்தை பண்ணிவிட்டு வந்து அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களை போட்டு அதை வைரலாக்கி விட்டார். ஏகப்பட்ட இடங்களில் பிரச்சனையாக இருக்குது. சரி, இவர் தான் டிடிஎஃப் வாசன் தான் உள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் அவர் ரொம்ப சூடாகிட்டார், டென்ஷன் ஆகிட்டார். அப்படின்னா அவர் அந்த சூட்டெல்லாம் குறைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லவர் ஜோயா குக் வித் கோமாளியில் இது பண்ணாங்கள்ல, அவங்களையும் கொண்டு வராங்க உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்குமே 3 பேர் ஆச்சு. ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா சேரன், நடிகரும் இயக்குனருமான சேரன் வந்து உள்ளே வந்தார். அதே போல் இந்த சீசனில் வந்து பார்த்திபன் உள்ளே வராரு, நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் வராரு. பிக் பாஸில் வந்து அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து கொஞ்சம் பார்த்திபன் செயல்படுறதுக்கும் பார்த்திபன் பேச்சுக்குமே ஒரு ரசிகர் பட்டாலும் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இந்த ட்ரிப்பு கமல்ஹாசன் இல்லாத இந்த ஷோவை குக் வித் கமல்ஹாசன் இல்லாத இந்த ஷோவை விஜய் டிவி பிக் பாஸ் டீமு கண்டிப்பாக வந்து ஒரு ஹிட் அடிக்கணும். ஏன்னா அது ஒரு மாதிரி மாற்றங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக வந்து ஹோஸ்ட் வர விஜய் சேதுபதி செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதை தாண்டி பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளியிலேருந்து ஜோயா மட்டும் வரல, மாதம்பட்டி ரங்கராஜும் வராரு, கலந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி, இதை தாண்டி இன்னொருத்தவங்களும் விஜய் டிவியில் நடத்துகிற ஷோனால விஜய் டிவி சீரியலில் நடிக்கிறவங்க நிறைய பேரை கொண்டாந்து விடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஈரமான ரோஜாவே, தென்றல் வந்து என்னை தொடு போன்ற பல சீரியல் நடித்த பவித்ரா அவங்க வராங்க அப்படின்னு தெரியுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து நடித்த வினோத் பாபுவும் வராரு. தென்றல் வந்து என்னை தொட்டு சீரியல் நடித்த வினோத் பாபுவும் வந்து அந்த சீரியலில் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாக்கியலட்சுமி சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்க அமிர்தா கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்க நடிகை அசீதாவும் பிக் பாஸுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே நிறைய ரியாலிட்டி ஷோலெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அவருடைய அண்ணன் அபினேஷ் தான் வந்து விஜய் டிவியில் வீட்டுக்கு வீடு வாசப்படி அந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிறாரு, கண்ணன் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்படி நிறைய பேர் வந்து உள்ளே வராங்க. அசீதா தான் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் டிவியில் ஒரு விஜய் டிவி கும்பலே வருது. அவங்கள எல்லாத்தையுமே பரிச்சயம் பண்ணுறதுக்கு விஜய் டிவியில் சில நிகழ்ச்சிகளை நடத்தி அவங்கள ஒவ்வொருத்தங்களுக்குள்ள அறிமுகம்லாம் படுத்திக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி பிக் பாஸுக்குள்ளே ஒரு ரொம்ப இளைஞர் பட்டாளமாக கொண்டு வந்து விட்டுட்டு, போன ட்ரிப்பு எப்படி ஒரு லவ்வுக்காக சிலரை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்களோ அதே போல் இந்த ட்ரிப்பு டிடிஎஃப் வாசனை, ஜோயா, குரேசி அப்படிங்கிற ஒரு கும்பலையும் கொண்டு வராங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா டாக்டர் திவாகர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு டெய்லி புலம்பிக்கிட்டே இருக்க வீடியோ போட்டு திவாகர் வந்து நிறைய தொண்டர்கள் வந்து விரும்புகிறாங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இது வரைக்கும் பிக் பாஸ் டீம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து பிக் பாஸில் இருக்கிற ஃபைனல் கண்டஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், இவங்கெல்லாம் வந்தால் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் பார்த்திபன் எல்லாத்துக்கும் பிடிக்கும், 2வது மாதம்பட்டி ரங்கராஜ எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஜோயாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. இதை தாண்டி வேறு யாராவது உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.